ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், நான் சொல்ல போகிற மெசேஜ் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்க முடியாது. தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டெய்லி சாப்பிட்றோமே சின்ன வெங்காயம், அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. எல்லாருக்குமே அந்த மருத்துவ குணம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. நம்ம உணவில் டெய்லி சேர்த்துக்கிறது சின்ன வெங்காயம். அது ரொம்பவே சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சின்ன வெங்காயத்தை மென்று சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடித்தா ஜலதோஷம் குறைஞ்சிடும். அதோட ஜலதோஷம் குறைஞ்சதை விட தும்மல் இருக்குது பார்த்தீங்களா, அடிக்கடி தும்முவாங்க பார்த்தீங்களா, அதுவுமே நின்றுடும். உடல் சமநிலைக்கு வந்துடும். அதாவது அப்நார்மலாக இருந்தால் அவங்க நார்மலாக மாறிடுவாங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி அது டெய்லி சாப்பிட்டு வந்தால் ரத்த கொதிப்பு குறைந்துடும். ரத்த கொதிப்பு இருக்கவங்க இதை செஞ்சு வரலாம். அதோட இதயம் நல்லா பலமாகும். பலவீனமான இதயம் உள்ளவங்க இதை செய்யலாம். மூல நோயால் அவதிப்படுறவங்க உணவில் சின்ன வெங்காயத்தை நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மூல நோய்க்கு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய மருந்தாகும். அதோட பொடுகு தொல்லை, முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனை உள்ளவங்க சின்ன வெங்காயத்தை அரைச்சி தலையில் தேய்த்து வந்தால், தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சா அந்த பொடுகு தொல்லை, முடி கொட்டுறதுலாம் இல்லாமல் போயிடும். இது மாதிரி வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் அதோட நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். அதாவது முதல்ல வெங்காயத்தை நல்லா சுட்டுக்கணும். அப்புறம் சிறிது மஞ்சள் சிறிது நெய் சேர்த்து அதோட பிசைஞ்சு திரும்ப அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இதை அப்போ நமக்கு உடம்புல கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா, முகத்துலையோ உடம்புலையோ ரொம்ப கட்டி உடையாத கட்டிகள் இருந்துச்சுன்னா, அந்த கட்டிக்கு மேலே இந்த பேஸ்ட்டை பூசினா அந்த கட்டிகள் பழுத்து உடனே உடைஞ்சிரும். அது மட்டும் இல்லைங்க, தலைவலி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வெங்காய நெடி தலைவலியை குறைக்கும். வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டு வந்தால் உஷ்ணத்தால் ஏற்படும் ஆசன கடுப்பு நீங்கும். வெங்காயச்சாறு சில வயிற்றுக்கோளாறுகளை நீக்கும். இதை மோரில் விட்டு குடிக்க இருமல் குறையும். வெங்காயத்தில் எவ்வளவோ நன்மை இருக்குது. நீராகாரத்தில் வெங்காயம் சேர்த்து குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, நீராகாரத்தில் வெங்காயம் சேர்த்து குடிக்கிறதெல்லாம் அந்த காலத்தில், அதாவது இப்போவுமே கிராம சைடு செய்வாங்க. அதெல்லாம் முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் காரணத்தோடு செய்கிறது தான். அது எதுக்காக அப்படி நீராகாரத்தில் வெங்காயத்தை சேர்த்து குடிக்கிறாங்க அப்படின்னா, அதனால இருமல் குறையும். அது நல்ல மருந்தும் கூட, ஆரோக்கியமும் கூட. இது மாதிரி வெங்காயத்தில் எவ்வளவோ பலன் இருக்குங்க. அதாவது அப்புறம் வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா, வெந்நீரில் வெங்காய சாற்றை சேர்த்து வாய் கொப்பளிச்சா பல்களுக்கு ரொம்பவே நல்லது. அதோட வெங்காய சாற்றை ஒரு பஞ்சில் நினைச்சு பல் ஈரலுக்கு தடவி வர பல்வலி, ஈரவலியெல்லாம் குறையும். அதே மாதிரி பற்களுக்கு வலிமையாகவும் இருக்கும். இது மாதிரி வெங்காயத்தில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. சொல்லிகிட்டே போகலாம். ஸோ சிறு வெங்காயத்தை எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். சமையலில் நிறையா சேர்த்துக்கங்க. நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்தை தண்ணீரில் கலந்து குடிக்க பாருங்கள், பிசைஞ்சு குடிங்க. சிறு வெங்காயத்தை சும்மா வதக்கி சாப்பிட பாருங்கள். எல்லா இதய நோய்களுக்கும் சரி, மற்ற நோய்களுக்கும் சரி, இது அருமையான மருந்து. செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.